ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது லேர்ன் வித் விக்னேஷ். நான் தான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம 18, 19, 20, 21 ஜனவரி மாதம் நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கொஸ்டினை அனலைசஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் சேர்ந்த பிடிஎஃபை லேர்ன் வித் விக்னேஷ் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி அதிகமாக படிச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இன் 1916? இந்தியன் நேஷனல் காங்கிரஸை தான் ஐஎன்சின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. 1916 அம்பிகா சரண் மசும்தர்ன்றவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 28 டிசம்பர் 1885 நிறுவப்பட்டிருக்கு. குணா இஸ் த கரன்சி ஆஃப் விச் கண்ட்ரி? குராஷியாவோட கரன்சியோட பேர் குணா. அந்த நாட்டோட கேபிட்டல் ஜக்ரப். 2019 நம்ம பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் குராஷியஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வாங்கியிருக்காரு. அதை பற்றியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Who gave the slogan of do or die? 9th August 1942 நடந்த குயிட் இந்தியா மூமெண்ட்ல மகாத்மா காந்தி தான் do or die என்ற ஸ்லோகனை கொடுத்திருக்காரு. Who coined the world geography? ஜியோகிராஃபின்ற வார்த்தையை உருவாக்குனவர் எராத்தோஸ்தெனிஸ். இவர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த எர்த்தையும் டில்ட் ஆஃப் த எர்த் ஆக்சிஸையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. Who wrote the book Playing It My Way? Playing It My Way புக்கை எழுதினவர் சச்சின் டெண்டுல்கர். 5th November 2014 மும்பையில் தான் இது முதல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் வாஸ் ஸ்டார்டட் இன் 24 அக்டோபர் 1984. கொல்கட்டாவில் தான் ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் எர்த் சமிட் ஹெல்ட்? ரியோ டி ஜெனீரோவில் தான் ஃபர்ஸ்ட் எர்த் சமிட் நடந்தது. UNCED யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க தான் இந்த எர்த் சமிட்டை நடத்தினாங்க. எர்த் சமிட்டை ரியோ டி ஜெனீரியோ எர்த் சமிட், ரியோ சமிட், ரியோ கான்ஃபரன்ஸ்னு அழைக்கிறாங்க. 1992 ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு. வாட் இஸ் த லாங்கஸ்ட் ரயில்வே லைன் இன் இந்தியா? திப்ருகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ரயில்வே லைன் தான் நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே லைன். இதோட தூரம் 4282 கிலோமீட்டர். இந்த ட்ரெயினோட பேர் விவேக் எக்ஸ்பிரஸ். இது 26 நவம்பர் 2011 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபெஸ்டிவல் இன் நாகாலாந்து? நாகாலாந்தோட பிரபலமான திருவிழாவோட பேர் ஹார்ன்பில். நாகாலாந்தோட கல்ச்சரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. 2000 தான் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 1 to 10th டிசம்பர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹூ ரீசென்ட்லி லான்ச் த ஏர்ஃபோர்ஸ் சேட்டலைட்? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் சமீபத்தில் ஏர்ஃபோர்ஸ் சேட்டலைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஃபுல் ஃபார்ம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னாலஜி கார்பரேஷன். இதோட ஃபவுண்டர் அண்ட் CEO எலான் மஸ்க். இதோட ஹெட் குவார்ட்டர் US கலிஃபோர்னியாவில் ஆவ்த்ரோன் என்ற இடத்துல இருக்கு. 6th May 2002 நிறுவப்பட்டிருக்கு. Who built the Red Fort? உஸ்தட் அகமது லாகூரின்றவர் தான் ரெட் ஃபோர்ட்டை கட்டின ஆர்கிடெக்சர். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலுக்கும் இவர் தான் சீஃப் ஆர்கிடெக்டாக இருந்திருக்காரு. ரெட் ஃபோர்ட்டை கட்டி முடிக்கிறதுக்கு 8 வருஷம் 10 மாதம் 25 நாள் ஆயிருக்கு. வாட் இஸ் த கலர் ஆஃப் ஆக்டோபஸ் பிளட்? ஆக்டோபஸோட ரத்தத்தோட நிறம் ப்ளூ. விச் இஸ் த லாங்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்? உத்தரப்பிரதேசில் இருக்கிற கோரக்பூர் ஜங்ஷன் தான் உலகத்திலே மிக நீளமான பிளாட்ஃபார்மை கொண்ட ரயில்வே நிலையம். இதோட தூரம் 1366 மீட்டர். Who was the first Governor General of India? வாரன் ஹாஸ்டிங்ன்றவர் தான் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல். இவர் 20th அக்டோபர் 1773 8th February 1785 வரைக்கும் பதவியில் இருந்திருக்காரு. லாஸ்ட் கவர்னர் ஜெனரலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜகோபாலாச்சாரி தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் முதல்ல பாரத ரத்னா அவார்டை வின் பண்ணவர். Who was the first woman judge of Supreme Court? ஃபாத்திமா பீவின்றவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் நீதிபதி. இவங்க 6th அக்டோபர் 1989 29th ஏப்ரல் 1992 வரைக்கும் பதவியில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட 11th கவர்னராகவும் இருந்திருக்காங்க. வாட் இஸ் த டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ராஜஸ்தான்? ராஜஸ்தானோட டான்ஸ் கூமர். இது 2013 டாப் 10 லோக்கல் டான்ஸில் 4th இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டேட்டோட அனிமல் கேமல். இந்த ஸ்டேட்டோட கேம் பாஸ்கெட் பால். Who is the Secretary General of UNO? அன்டோனியோ குட்டீரஸ்ன்றவர் தான் UNOவோட செக்ரட்டரி ஜெனரல். 24th அக்டோபர் 1945 தான் இது நிறுவப்பட்டிருக்கு. 24th அக்டோபரை தான் UN டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 193 நாடுகள் உறுப்பினராக இருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்கு. இவங்க எல்லா நாட்டுக்கு மத்தியிலையும் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்காங்க. Which disease is caused by lack of vitamin B12? விட்டமின் B12 டெஃபிஷியன்சியால் அனிமியா ஏற்படும். அதே மாதிரி மற்ற விட்டமின்ஸும் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது தேவைப்படுறவங்க அதையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Who wrote the book The Test of My Life? யுவராஜ் சிங் தான் The Test of My Life என்ற புக்கை எழுதியிருக்காரு. இது முதல்ல 1 March 2013 பப்ளிஷ் ஆயிருக்கு.
which is the largest domestic communication satellite in Asia Pacific region. இன்சாட் அழைக்கப்படுற the Indian National Satellite System தான் ஏசியாலேயே மிகப்பெரிய கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஆகஸ்ட் மாதம் 1983 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் டெலிவிஷன் அண்ட் ரேடியோ ப்ராட்காஸ்டிங், டெலிகம்யூனிகேஷன் அண்ட் மெட்ரோலஜிக்கல் செக்டாருக்காக இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேட்லேருந்து நம்ம பார்க்க போகிறதுலாம் 19ஆம் தேதி கேட்ட கொஸ்டின்ஸ். விச் இஸ் த ஹையஸ்ட் வீட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக கோதுமை விளையுது. அதே மாதிரி குஜராத்தில் அதிகமாக விளையிறது காட்டன். கோதுமை மட்டும் இல்லாமல் சுகர் கேனும் உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக விளையுது. வெஜிடபிளும் ஜூட்டும் வெஸ்ட் பெங்கால் அதிகமாக விளையுது. டீ அசாமில் அதிகமாக விளையுது. காஃபி கர்நாடகா. பல்ஸ் மத்திய பிரதேஷ். ரப்பர் கேரளா. விச் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் த ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா? ஆந்திர பிரதேஷ் தான் அதிகமாக மைக்காவை உற்பத்தி பண்ணுறாங்க. Who got the Best Actor Award in Oscar 2020? ரெனி செல்விகர்ன்றவங்க தான் ஆஸ்கர் 2020 சிறந்த நடிகர் விருதை பெற்றிருக்காங்க. இடுக்கி டேம் இஸ் பில்ட் இன் விச் ரிவர்? பெரியார் ரிவரில் தான் இடுக்கி டேம் கட்டப்பட்டிருக்கு. இது கேரளாவில் இருக்கு. Who is the first Viceroy of India? லார்ட் கன்னிங் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. இவர் 1858லேருந்து 1862 வரைக்கும் இருந்திருக்காரு. 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து வைஸ்ராய்னு பேரை மாற்றிட்டாங்க. ஹூ எலெக்ட்ஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா? லோக்சபாவோட உறுப்பினர்கள் தான் லோக்சபாவோட ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கரண்டில் ஓம் பிர்லான்றவர் தான் லோக்சபா ஸ்பீக்கராக இருக்கார். Who won the women boxing event in Commonwealth 2018? மேரிகாம் தான் காமன்வெல்த் 2018 பெண்கள் குத்துச்சண்டை பிரிவில் வென்றிருக்காங்க. இவங்களுக்கு 2020 பத்ம விபூஷன் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியாவில் தான் 2018 காமன்வெல்த் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் காமன்வெல்த்தான 2022 இங்கிலாண்டில் இருக்கிற பிர்மிங்ஹாம் என்ற இடத்துல நடக்க போகுது. Who is the CEO of HDFC? சசிதர் ஜெகதீஷன் தான் HDFC பேங்கோட CEO. HDFC பேங்கோட ஃபுல் ஃபார்ம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். 1994 ஆகஸ்ட் மாதம் தான் இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஃபவுண்டர் ஹஸ்முக் பாய் பரேக். இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில் இருக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் சந்திரகுப்தாஸ் டூ டாக்டர்? சந்திரகுப்தா 2வை விக்ரமாதித்யானும் அழைக்கிறாங்க. இவங்களோட மகளோட பெயர் பிரபாவதி குப்தா. இவங்க அப்பாவோட பேர் சமுத்திரகுப்தா. இவங்க அம்மாவோட பேர் தத்தாதேவி. When was the Chandrayaan 1 started? 22 அக்டோபர் 2008 தான் முதல்ல சந்திராயன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை லான்ச் பண்ண யூஸ் பண்ண வெஹிக்கல் PSLV-XL. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. PSLVயோட ஃபுல் ஃபார்ம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். Who is the founder of நியூட்ரான்? நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாண்ட்விக். இதை 1932 கண்டுபிடிச்சிருக்காரு. 1935 இவருக்கு ஃபிசிக்ஸில் நோபல் பிரைஸுக்கான விருது கிடைச்சிருக்கு. விக்டோரியா ஃபால்ஸ் இஸ் இன் விச் ரிவர்? விக்டோரியா ரிவர் ஜிம்பாப்வே நாட்டில் இருக்கிற ஜாம்பேசி ரிவரில் தான் இருக்குது. இதோட அகலத்தை வச்சு கணக்கெடுத்து பார்த்தா இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய வாட்டர் ஃபால். இதோட அகலம் 1708 மீட்டர். வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் சந்திரகுப்தா 2? சந்திரகுப்தா 2வோட இன்னொரு பேர் விக்ரமாதித்தா. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CLI? CLIயோட ஃபுல் ஃபார்ம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். 16th G20 summit will be held in which country? இட்டாலியோட கேபிட்டலான ரோமில் தான் 16th G20 சூட் நடக்க போகுது. G20யோட ஃபுல் ஃபார்ம் குரூப் ஆஃப் 20. இதில் மொத்தம் 20 நாடுகள் இருக்காங்க. 26 செப்டம்பர் 1999 தான் இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட சேர்மேன் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரான யூசப் கான்டே. நெக்ஸ்ட் G20 சம்மிட்டு லபுவன் பஜோன்ற இடத்துல தான் நடக்க போகுது. 2023 இந்தியாவில் நடக்கும். ஃபர்ஸ்ட் G20 சம்மிட் யூஎஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் தான் நடந்தது. இதை முதல் லான்ச் பண்ணவர் ஜார்ஜ் புஷ். The Supreme Court issues right under which article? Article 32 கீழே தான் Supreme Court issues எழுதப்படுது. Where is Tora Bora is located? ஆப்கானிஸ்தானில் தான் தோரா போரா இருக்குது. இதை பிளாக் கேவ்னு அழைக்கிறாங்க. When did மகாத்மா காந்தி கேம் பேக் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா? 21 வருஷமாக சவுத் ஆஃப்ரிக்காவோட லாயராக ஒர்க் பண்ணிட்டு அவரோட குருவான கோபாலகிருஷ்ணா கேட்டதுக்கு இணங்க 9th ஜனவரி 1915 அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு. In which city the biggest bus terminal of Asia is located? சென்னையில் தான் ஏசியாவோட மிகப்பெரிய பஸ் முனையம் இருக்குது. இதோட பெயர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ். இது 2002 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட பரப்பளவு மொத்தம் 37 ஏக்கர். இதுக்கு முன்னாடி இதோட பேர் சென்னை மொபைல் பஸ் டெர்மினஸ். 1 petabyte is equal to 1 petabyteனா 1024 tetrabyte. இது மட்டும் இல்லாமல் மற்ற யூனிட் கன்வர்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி எல்லாம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Who is the CEO of நித்தி ஆயோக்? நித்தி ஆயோகோட CEO அமிதாப் காந்த். நித்தி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. நரேந்திர மோடி தான் இதோட சேர்பர்சனாக இருக்கார்.
Who coined the term Homo sapiens? Homo sapiens என்ற வார்த்தையை உருவாக்குனவர் சார்ல் லினேயஸ். Who is the orange cap holder in IPL 2020? KL ராகுல் தான் IPL 2020 நடந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர். இவர் மொத்தம் 14 மேட்ச் விளையாடி 670 ரன் அடிச்சிருக்காரு. Where is Taklamakan Desert situated? சைனால தான் தக்லமகான் டெசர்ட் இருக்கு. What is the scientific name of wheat? கோதுமையோட அறிவியல் பெயர் ட்ரிட்டிகம். Who is the president of Sri Lanka? கோட்டாபயா ராஜபக்சே தான் ஸ்ரீலங்காவோட ஜனாதிபதி. Who is the governor of RBI? சதீஷ் காந்த் தாஸ் தான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர். இவர் 25th கவர்னர். Which gulf joins the Pacific and Atlantic Ocean? பனாமா கால்வாய் தான் பசிபிக் ஓஷனையும் அட்லாண்டிக் ஓஷனையும் இணைக்குது. Who is the chairman of Constituent Assembly of India? சச்சிதானந்த சின்ஹான்றவர் தான் இந்திய அரசியல் அமைப்பு சபையோட தலைவராக இருந்திருக்காரு. இது 6th டிசம்பர் 1946 நிறுவப்பட்டிருக்கு. 24th ஜனவரி 1915 கலைச்சிட்டாங்க. இதோட பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்திருக்காரு. Where is the headquarters of UNEP? UNEPன்றது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இதோட ஹெட் குவார்ட்டர் கென்யாவில் இருக்கிற நைரோபியான் இடத்துல இருக்கு. 5th ஜூன் 1972 தான் இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இங்கர் ஆண்டர்சன். வாட் இஸ் another நேம் ஆஃப் CaO? கால்சியம் ஆக்சைடோட கெமிக்கல் ஃபார்மில் தான் CaO. இதை குயிக் லைம் ஆர் பண்ட் லைம்னு அழைக்கிறாங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ? யுனெஸ்கோவோட ஃபுல் ஃபார்ம் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸில் இருக்குது. 16th நவம்பர் 1945 தான் இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட டைரக்டர் ஜெனரல் ஆட்ரி அசோலியா. வென் வாஸ் த லக்னோ பேக்ட் சைன்ட்? லக்னோ பேக்ட் 1916 கையெழுத்திடப்பட்டது. இது கையெழுத்திடப்பட்டதுக்கான காரணம் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக. Who gave the law of planetary motion? ஜானஸ் கெப்லர் தான் லா ஆஃப் பிளானட்டரி மோஷனை கண்டுபிடிச்சவர். இதை கெப்லர்ஸ் லா ஆஃப் மோஷன் அழைக்கிறாங்க. விச் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ LPG? பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிற ஃபேமிலி உமன்ஸ்க்கு PM உஜ்வாலா யோஜனா தான் ஃப்ரீயாக LPG சிலிண்டர் கொடுத்தாங்க. இது 1st May 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர் இஸ் கிர் நேஷனல் பார்க் லொகேட்டட்? குஜராத்தில் தான் கிர் நேஷனல் பார்க் இருக்குது. இதை சாசன் கிர்னு அழைக்கிறாங்க. இது 1965 நிறுவப்பட்டிருக்கு. Who was the first woman president of Indian National Congress? அனி பெசன்ட்ன்றவங்க தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். இவங்க பிறந்தது 1st October 1847, 20 September 1933 இறந்துருக்காங்க. Who is the creator of C programming language in computer system? C programming language கண்டுபிடிச்சவர் டென்னிஸ் ரிச்சர்ட். இது மட்டும் இல்லாமல் எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பற்றியும் படிச்சு வச்சுக்கோங்க. Who wrote the book India Divided? நம்ம ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டான ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியா டிவைடட் என்ற புக்கை எழுதியிருக்காரு. 15th March 2007 தான் இது முதல்ல வெளியிடப்பட்டிருக்கு. Who is called the father of computer? கணினிகளின் தந்தை சார்லஸ் பாபேஜ். Who will host 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப்? இந்தியாவில் தான் 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்க போகுது. Which Indian won first Nobel Prize? முதல்ல இந்தியாவில் நோபல் பிரைஸ் வாங்கினவர் ரவீந்திரநாத் தாகூர். இவருக்கு லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் 1913 கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கடைசியாக 2019 எக்கனாமிக் சயின்ஸுக்காக நோபல் பிரைஸ் அப்ஜித் விநாயக் பானர்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. வென் வாஸ் தேர்ட் மைசூர் வார் ஃபவுட்? தேர்ட் மைசூர் வார் 1789 1792 வரைக்கும் நடந்தது. மைசூர் வாரை ஆஞ்சலோ மைசூர் வார்னு அழைக்கிறாங்க. மொத்தம் 4 மைசூர் வார் நடந்திருக்கு. 4th மைசூர் வாரில் தான் திப்பு சுல்தான் இறந்திருக்காரு. Which is the second highest peak of Himalaya? இமாலயாவோட 2வது மிக உயர்ந்த சிகரம் K2. இதுதான் இந்தியாவோட மிக உயர்ந்த சிகரம். இதை சாவேஜ் மவுண்டெயின் அழைக்கிறாங்க. இதோட உயரம் 8611 மீட்டர். மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் 8848 மீட்டர்ஸ். Which article of constitution talks about the Hindi language? ஆர்டிகல் 343 தான் இந்திய லாங்குவேஜை பற்றி இருக்கு. Where was the first பஞ்சாயத்து started in India? ராஜஸ்தானில் இருக்கிற நாகூரில் தான் முதல்ல பஞ்சாயத்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட பெயர் பஞ்சாயத்தி ராஜ். 2nd October 1959 நம்ம ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு தான் இதை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. 24th April நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. In which year the power of British government was transferred to British Parliament? 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை 1858 பாஸ் பண்ணாங்க. இதனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போயிட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. 1857 ரிவோல்ட்டை தலைமை தாங்கியவர் கதம் சிங். இது உத்தரப்பிரதேசில் இருக்கிற மீரூட் டிஸ்ட்ரிக்டில் தான் நடந்தது.
வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் எஃப்ஐஹெச்? எஃப்ஐஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற லெசன் என்ற இடத்துல இருக்குது. எஃப்ஐஹெச்சோட மோட்டோ ஃபேர் பிளே ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர். 7th ஜனவரி 1924 இது நிறுவப்பட்டிருக்கு. மொத்தம் 137 நாடுகள் இதில் உறுப்பினராக இருக்காங்க. இதோட சிஇஓ தியரி வெயில். எஃப்ஐஹெச்சோட பிரசிடென்ட் நரேந்தர் துருவ் பத்ரா. வென் இஸ் பொல்யூஷன் டே செலிப்ரேட்டட்? 2nd டிசம்பர் தான் பொல்யூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th ஜூன் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 5th ஜூன் 1974 தான் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் ஹியூமன் பாடி? லிவர் தான் மனித உடல்லையே மிகப்பெரிய சுரப்பி. இது பைல் ஜூஸை சுரக்குது. இதோட எடை 1.5 kg. வென் இஸ் த வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே? 10th செப்டம்பர் தான் வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. இதை சுருக்கமாக WSPDன்னு அழைக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு 2003 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2020 தீம் ஒர்க்கிங் டுகெதர் டு ப்ரிவென்ட் சூசைட். த இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷன் IASP, த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த் WFMH, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் சூசைட் ப்ரிவென்ஷன் டேவை ஹாஸ்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்? ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் ஓம். 1825 ஜார்ஜ் சைமன் ஓம் தான் ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்சிருக்காரு. இவருக்கு 1841 கப்லே மெடல் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த லாங்கஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி? ஃபெமர்னு அழைக்கப்படுற தொடை எலும்பு தான் நம்ம உடல்லையே மிக நீளமான எலும்பு. வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் எஸ்டர்? எஸ்டரோட கெமிக்கல் ஃபார்முலா RCO2R. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் RBI? ஆஸ்பர்ன் ஸ்மித் தான் RBIயோட ஃபர்ஸ்ட் கவர்னர். RBIயோட ஃபுல் ஃபார்ம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில் இருக்குது. இது 1 ஏப்ரல் 1935 நிறுவப்பட்டிருக்கு. சக்தி காந்த் தாஸ் தான் இப்போது கரண்டில் RBI கவர்னராக இருக்கார். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் UN செக்ரட்டரி ஜெனரல்? ஐநாவோட முதல் பொதுச் செயலாளர் ட்ரிக்வே லை. ஹூ வில் லாஸ்ட் 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ்? பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸில் தான் 2024 சம்மர் ஒலிம்பிக் நடைபெற போகுது. வாட் இஸ் த நேம் ஆஃப் SBI பிஃபோர் 1955? 1955க்கு முன்னாடி SBIயோட பேர் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல பெயர் பரிமாணங்களை கொண்டிருக்கு. 2nd ஜூன் 1806 பேங்க் ஆஃப் கல்கட்டான்ற பேரில் தான் இதை நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15th ஏப்ரல் 1840 பேங்க் ஆஃப் பாம்பேன்னு பேர் மாற்றிருக்காங்க. 1 ஜூலை 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ்னு பேர் மாற்றிருக்காங்க. 27th ஜனவரி 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றிருக்காங்க. 1 ஜூலை 1955 தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர் வச்சிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிராவில் இருக்க மும்பையில் இருக்குது. இதோட சேர்மன் தினேஷ் குமார் கரா. வென் வாஸ் IBRD எஸ்டாப்ளிஷ்ட்? IBRDயோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதை வேர்ல்டு பேங்க்னு அழைக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன் DCயில் இருக்குது. மொத்தம் 189 நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இதோட பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ். 1944 தான் இது நிறுவப்பட்டிருக்கு. Who was the Governor General at the time of Rowlatt Act? Rowlatt Act நடக்கும்போது லார்ட் ஜேம்ஸ் ஃபோர்ட் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. இது அனார்ச்சிக்கல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம் ஆக்ட் ஆஃப் 1919 அழைக்கிறாங்க. பிரிட்டிஷ் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலால் 18th மார்ச் 1919 டெல்லியில் தான் இது பாஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ தேவைப்படும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பாலாஜி.